திரு வன்னியரசன், இப்போ திமுக கூட்டணியும் பெரிய அளவுக்கு முன்னோக்கி நகரில் ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு டேர்ம் பண்ணுறீங்க, இது அந்தளவு கன்சாலிடேட்டாக இருக்கா? இல்லை, இன்றைக்கு இளைஞரணி நடத்திய மாநாடு அப்படிங்கிற விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு மாநாட்டில் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், மரியாதைக்குரிய அமைச்சர் KKSSR இருவரும் சேர்ந்து நடத்திய மாநாடு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டு. இந்த மாநாட்டிற்கு முதலில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாநாட்டில் 2 பேருடைய கருத்து ரொம்ப முக்கியமானதை நான் வந்து பார்க்குறேன். மரியாதைக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சும் முதலமைச்சர் அவர்களுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு உரையாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்குது, வளர்ச்சியில் வந்து உத்தரப்பிரதேசம் 6%, தமிழ்நாடு 11% முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத ஒரு புள்ளிவிவரங்களோட வந்து பேசுகிறாரு. மரியாதைக்குரிய முதலமைச்சர்கள் பேசும்போது சொன்னார், ரொம்ப முக்கியமான செய்தியாக நான் இப்போ எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதுவரை பாஜகவினுடைய கிளையாக இருந்த அதிமுக இன்று பாஜகவின் இலையாக மாறி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அந்த இளைஞர்களுக்கு, மிக முக்கியமாக வந்து திராவிட அரசியல் பேசக்கூடிய இளைஞர்களுக்கு அவர் வந்து சொல்கிறார். எந்தெந்த இடங்களில் அவங்க வந்து மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் வந்து விளக்கி வந்து பேசுகிறாரு. இப்போ நண்பர் பாஜகவை சேர்ந்த நண்பர் பேசும்போதும் அடிமையாக இருக்கிறாங்க, நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் அடிமையாக இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள்னு சொல்லி சொல்கிறார். நம்ம நண்பர் அக்னீஸ்வரன் அதை தான் சொல்கிறாரு. அது அவருடைய அக்னீஸ்வரன் அவர்கள் வந்து அவர் பேச்சை வந்து நான் எப்போயும் மதிக்கிறவன், அதனால் அவருடைய பேச்சுக்கு நான் வந்து எப்போ அவர் பொறுப்பில் நான் விட்டுறேன். நான் அப்படி இருக்கிறாங்களா இல்லையான்னு அவருடைய மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். ஆனால் மோடி அல்லது பாஜக, அவர் சொன்னார் தமிழ்நாடு திமுக அரசு பெண்கள் விரோத அரசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாஜக மக்கள் விரோத அரசாக இருக்குது. ஒன்று, பெண்கள் விரோத அரசு அப்படின்னு வந்து எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து இப்போ கடந்த 3 மாதங்களுக்கு 4 மாதங்களுக்கு முன்பு பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறத வந்து ஆளுநர் பேசும்போது சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இவங்களே அதுக்கு மாறாக பேசுகிறாரு. இன்றைக்கி வந்து உலகத்திலே மிக மோசமாக வந்து இன்றைக்கி வந்து பேசப்படக்கூடிய ஒரு செய்தி எப்படின்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸு எப்ஸ்டீன் வந்து என்ன மாதிரியான பெண்களை வந்து எவ்வளோ மோசமாக பாலியல் பயன்படுத்தினார் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகமே பண்ணுறது. இன்றைக்கி வந்து ட்ரம்ப் அதில் இருக்கிறாரு, அதில் வந்து மோடியினுடைய பேர் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஃபைலுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது வந்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, மனோஜ் முகுந்த் நரவனே, இவர் வந்து இந்த 4 ஸ்டார்ஸ் டெஸ்டினிங்கிற அந்த புத்தகத்தில் அவர் வந்து சீன ஆக்கிரமிப்பு குறித்து பேசுகிறார், இந்த போர் குறித்து பேசுகிறாரு. இந்த 2 செய்திக்கும் பதில் சொல்ல முடியாத, நீங்கள் மக்களவையில் பேச முடியாமல், பெண்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களால் எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து ஓம் பிர்லா, அதாவது சபாநாயகர் மூலமாக வந்து சொல்ல வச்சு அவர் மாநிலங்களவையில் பேசுகிற ஒரு மிக மோசமான, அதாவது நேருக்கு நேர் சந்திக்க முடியாத, கேள்விகளுக்கு நேருக்கு நேர் பதில் சொல்ல முடியாமல் அதுக்கு பதில் தெரியாத ஒருவர் வந்து இன்றைக்கி வந்து பிரதமராக இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய கோழையாக இன்றைக்கி வந்து நம்ம பிரதமராக பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் பார்க்குறேன். ஏன் இந்த வார்த்தையை நான் கடுமையான வார்த்தையை ஏன் சொல்கிறேன்? இல்லை இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். நாங்கள் இருங்க, நான் சொல்கிறேன். மதிப்பிற்குரிய பிரதமர் ரொம்ப கண்ணியமான வார்த்தைகள் நான் சொல்கிறேன். ஏங்க அவங்க தானே 56 இன்ச்சு வீராதி வீரன்றாங்க சார். இருங்க, இல்ல 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 அது அனுமதிக்க முடியாது. இல்ல அத தங்கவர்தராஜன் அனுமதிக்க முடியாது சொல்லிருக்கேன், தவிர்க்க சொல்லிருக்கேன். ஏங்க அவங்க தாங்க அவங்க இருங்க. நீ கண்ண சரி, பாயிண்ட் டேக்கன். சரி, தலைப்புக்கு வந்துரு. நான் சொல்ல வந்த பாயிண்ட்க்கு நீங்க வந்து பேசுங்க. அவர் பேசுற கருத்து நிறைவு பண்ணிட்டோம். தங்கவர்தராஜன் கருத்து நிறைவு பண்ணிட்டோம். இடையூறு வேண்டாம், நேரம் குறைவருக்கு 6 பேர் பேசணும். இதுல கருத்து நிறைவு பண்ணிட்டோம். இல்ல இல்ல, கருத்து நிறைவு பண்ணிட்டோம். சரி, அது அனுமதிக்கல, அது மாதிரி ஒரு வார்த்தையில அனுமதிக்கல. தலைப்புக்கு வந்துரு. இல்ல இல்ல, நேரம் குறைவா இருக்கு தங்கவரதராஜன். இல்ல இல்ல, அவர் கருத்தை முழுமையா சொல்லிட்டோம். இல்ல, அவர் பதற்றம் அடையவில்லை. அவங்க தான் சொன்னாங்க, ஒரு இந்தியாவுடைய வல்லரசு, இந்தியாவில் வந்து மிக முக்கியமான, அதாவது உலகத்திலே மிக முக்கியமான நாடு வல்லரசாக மாறிக்கிட்டு இருக்கு. அது 56 இன்ச்சு ஒரு பிரதமர், வீராதி வீரர், சூராதி சூரர். ஏன் வந்து வீராதி வீரர் சூராதி சூரர் ஏன் நாடாளுமன்றத்தில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி பேச வேண்டியதானே? அவர் நான் பதில் சொல்ல வேண்டியதானே? உலகம் முழுக்க அதை பத்தி பேசுறாங்களே. ட்ரம்ப் வந்து பதில் சொல்றாரு, ட்ரம்ப் வந்து இல்லைன்னு சொல்றாரு. நீங்க அதை பத்தி அடிமை யாருக்கு அடிமையா இருக்கிறாரு அப்படின்னா, சீனாவுக்கு அடிமையா இருக்கிறாரு, அமெரிக்காவுக்கு அடிமையா இருக்கு, ட்ரம்ப்புக்கு அடிமையா இருக்கிறாரு. அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைத்ததால அதிமுக ஏதாவது தன்னுடைய கொள்கையில சமரசம் பண்ணிக்கிட்டாங்களா? அப்படி டேர்ம் பண்றதுக்கான அடிப்படை நோக்கமே அவங்களை சிறுமைப்படுத்துறதா அப்படின்றாங்க. இல்ல, நான் தான் ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன். அப்ப மோடி அல்லது பாஜக அப்படிங்கிறது
உலக நாடுகளில் ஒரு அடிமை வாய்ந்த ஒரு நாடாக இந்தியாவை மாற்றிக்கிட்டார் அப்படிங்கிறது நான் ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரஜைங்கிற அடிப்படையில் ஒரு குடிமகன் அப்படிங்கிற வருத்தத்தோட நான் பேசுறேன். அதுக்கு பதில் சொல்ல முடியல. இவங்க தேசபக்தியை பத்தி பேசுறாங்க. தேசபக்தி மூலமாக இந்த நாட்டை மிக மோசமான ஒரு பயங்கரவாத ஆட்சியாக பயங்கரவாத நாடாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். ஒன்று, இப்போ நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். நான் இந்த இடத்துல பாஜக அப்படிங்கிறது என்டிஏ ஆட்சி அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே கடந்த 15 நாட்களுக்கு முன்பு திண்டுக்கல்லில் பேசிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளிப்படையாக சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி என்று சொல்கிறார். அப்போ தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குன்னா நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அப்படிங்கிறது சமூக நீதி, தமிழ்நாட்டினுடைய அடையாளம்ங்கிறது மதச்சார்பின்மை, தமிழ்நாட்டினுடைய அடையாளம்ங்கிறது சகோதரத்துவம், தமிழ்நாட்டினுடைய அடையாளம்ங்கிறது நீங்கள் வெளிப்படையாக இந்தியத்தை அல்லது இந்து ராஷ்டிரத்தை சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடு அப்படிங்கிறத அது சொல்ல வருது. நீங்கள் என்ன பூத்துறீங்க? திருப்பரங்குன்ற இஷ்யூவில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனையை திருப்பரங்குன்ற இஷ்யூவில் அவங்க கொண்டு வர்றாங்க. அதாவது வளமையாக ஏற்றக்கூடிய தீபத்தை இன்னொரு இடத்துல ஜுடிஷியல் மூலமாக நீங்கள் ஏற்ற முயற்சி பண்ணுறீங்க. அதுக்கு அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? 2014 அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்ததோ, 2017 அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அந்த நிலைப்பாடு தான் திமுக அரசு இந்த முறை எடுத்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி யார் சொல்றது? சரி, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல. நீங்கள் கேட்டீங்க அதிமுக எந்தெந்த இடத்துல பிஜேபியோட சரண்டர் ஆயிருக்கு அல்லது பிஜேபியோட ஒத்து வருது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த இடத்துல நான் சொல்கிறேன், மதச்சார்பின்மை ரொம்ப முக்கியம். எப்படி பாபர் மசூதி மூலமாக எப்படி ஒரு மதச்சார்பின்மைக்கு எதிராக அவங்க செயல்பட்டாங்களோ, திருப்பரங்குன்றத்தை நாங்கள் அயோத்தியா மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒருவர் பேசுகிறாரு, கண்டிக்கலை இவங்க. ஆனால் திருப்பரங்குன்ற வச்சு வன்முறையை பண்ணும்போது மாண்புமிகு முதல்வர், அதாவது இன்றைக்கு இருக்கிற முதல்வர் மிக சிறந்த ஆளுமையாக அதுக்கு துணிச்சலாக நாங்கள் ஜுடிஷியல் நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். ஏன்னா இது நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இந்த மரபை தான் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். நீங்கள் ஜிஆர் சாமிநாதன் மூலமாக நீங்கள் சனாதனத்தை புகுத்த முயற்சி செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் 1956 என்ன பேசினாரோ, நீங்கள் பேசுனது நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் சரியானது இல்லை, தவறுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு அம்பேத்கர் எப்படி சொன்னாரோ அதே போல் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கு. இந்த உரை இருக்கு. அப்போ மிக முக்கியமாக மதச்சார்பின்மை இன்னைக்கு இல்லை. அதிமுகவினுடைய நிலைப்பாடு மதச்சார்பின்மை இல்லை, அவங்க மதவாதத்தோடு கரைந்து போய்விட்டார்கள். ஒன்று. ரெண்டாவது, இன்னும் ரொம்ப முக்கியமாக அவங்க எந்த இடத்துல வராங்கன்னா, மாண்புமிகு முதல்வர் அவருடைய ஆட்சி அவர் தொடரணும் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக நீண்ட காலமாக அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதற்கு ஒரு முடிவு கட்டுறாரு. அதற்கு முதலமைச்சர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மாநில உரிமை தொடர்பாக பேசுவது என்பது நான் வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவுக்கே நான் வாங்கி கொடுக்குறேன்றாரு. ஆளுநர் அவர்கள் எந்த மாதம் கையெழுத்து போட மாட்டேன்றாரு. ஆனால் உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அந்த வழக்கை வாதாடி இந்த துணைவேந்தர்கள் உரிமை அதாவது நியமிக்கின்ற உரிமை முதல்வர்களுக்கு தான் உண்டு அப்படிங்கிறத தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே வாங்கி தராரு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பொருந்தும். முதல்வர் அப்படிங்கிறனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொருந்தும். ஆனால் அது குறித்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப நான் சொல்லி இன்னொன்று சொல்றேன். அவங்க சொல்றாங்க கொத்தடிமை அதிமுக இன்னைக்கு அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க கொத்தடிமைன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், அதுக்கப்புறம் இவங்க படிக்கணும். ஏன் திமுக ஆட்சி தொடர வேண்டும்? இதுதான் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் சொன்னார். நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் படிக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. This weak man took action after almost 6 months. Important leaders after shock RK Nagar poll defeat ADMK அப்படின்னு சொல்லி எப்போ எழுதுறாரு அப்படின்னா 25/12/2017 ஆடிட்டர் குருமூர்த்தி இருங்க சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் சொல்கிறாரு. யாரை சொல்கிறாரு? கொத்தடிமையாக இருக்கின்ற அடிமையாக இருக்கின்ற பாஜகவோடு கூட்டு வைத்து அடிமையாக இருந்த அதிமுக நம்முடைய ஓபிஎஸ் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அன்றைக்கு சொன்னார். வாய் மூடி அமைதியாக இருந்தார்கள். இதுவரை சொல்லல, யாருமே பதில் சொல்லல. இருங்க, இன்னைக்கு வர திரும்ப பெறலங்க. எப்படிங்க திரும்ப பெற? ஒரு இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் சொல்லி அவர் சொல்றாரு அப்படின்னா
நேரம் வந்து இல்ல. ஜெயலலிதா அம்மையார் இருந்தா நேரம் என்னவா நடந்திருக்கும்? சரி, அப்ப சரி. உண்மையாவே இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ், சரி. ஆளுமை இல்லாத லீடர்ஸ் யாரு அப்படின்னா அடுத்த சுற்றுல- எடப்பாடி தான் இல்ல, இல்ல. அப்படிங்கறத சரி, சரி. நான் சொல்லல, குருமூர்த்தி சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப இருங்க. சரி. அவர் ஒரு தரகர் சொல்லுவதை இவர் அண்ணன் வன்னியரசு சரி, இப்படி சரி, விளக்கம் சரி, சொன்னாருன்னா சரி. நீங்க உங்க திமுகவை பாதுகாருங்க. சரி, அதுக்காக சரி, ரமேஷ். இல்ல, இல்ல. ஒரு நேரம் குறைவா இருக்கு. இல்ல, அவங்க ரெண்டு பேரும் பேச முடியும். இல்ல, இல்ல. பேசுவது ரமேஷ் தவறு. சேதுராமன். இல்ல, இல்ல. Please. இல்ல, இல்ல. Please. நான் போய் மறுப்பு சொல்லிட்டேன். அவரு அது மாதிரி வந்து பிரவீன் மத்த நேரத்தை சக்கரவர்த்தி எடுத்துக்க வேண்டாம். இவங்கெல்லாம் ஒரு மாதிரி அடுத்த சுற்றுல வர, அடுத்த ஒரு ஆட்டிடியூட் அக்னீஷ். ரைட்டா? இல்ல, இல்ல. தமிழ்நாடு திராவிட கட்சிகளுடைய கூடாரம். சரி, சரி. இந்த பேசலாம். மாதிரி தகவல்கள் தயவு செய்து அண்ணன் வன்னியரசு அண்ணன் நீங்க பேசாதீங்க. சரி, சரி, ரமேஷ் அவர் சேதுராமன். இல்ல, அரசியல் இல்ல. கட்சி தலைவர் மத்தவங்க நேரம், மத்தவங்க நேரம். அதே மாதிரி குருமூர்த்தி சொன்னது அடுத்த- தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் அடுத்த- எதுவுமே நடக்கல. அடுத்த சுற்று. நடக்க போறது இல்ல. சரி, சரி. அதிமுக ஆட்சி பொறுங்க. சரி, இல்ல, இல்ல. அதிமுக இல்ல, இல்ல. ஆட்சி பொறுங்க. அதை விட மன்னர் ஆட்சி வரலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி சரி. ஆட்சி வரக்கூடாது. பேசலாம், இதுதான் பேசலாம். திமுகவுடைய தாரகம். ரமேஷ், இல்ல, இல்ல. ரமேஷ், ஆட்சி அமைக்கும். ரமேஷ் சேதுராமன். இல்ல, போங்க. இல்ல, இல்ல, இல்ல. அதெல்லாம் விடுங்க. Wait பண்ணு, wait அதிமுக பண்ணு. ஆட்சி அமைக்கீங்க. நீங்க இல்ல, பேசாம நீங்க இருங்க. இல்ல, அடுத்த சுற்றுல பேசுங்க. அடுத்த சுற்றுல பேசாம இருங்க. இல்ல, அவங்களோட நேரம், அஃபீஸ் அவங்களோட நேரம். ரமேஷ் சேதுராமன். அது அண்ணன் வன்னியரசு இல்ல, பேசலாம். இல்ல. எனக்கு அதான் வேதனையா இருக்கு. ரமேஷ் சேதுராமன். ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசினா நீங்க பேசுங்க. யூ கேன் கிரிட்டிசைஸ். சரி.